2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிட்டது. நேற்று இரவு இதுக்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது, இப்போ திமுகவோட கூட்டணி கணக்குகள் எல்லாமே ஒன்று ஒன்றா மைனஸ் ஆகும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. திமுகவோட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி கிட்டத்தட்ட விஜய் கூட கூட்டணி வருவதற்கான 90% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து திமுக கிட்ட எங்களுக்கு இன்னும் அதிகமான தொகுதிகள் வேண்டும். ஸோ தமிழகத்தில் இத்தனை வருஷம் திமுகவோட கூட்டணியை நாங்கள் வைத்து கொண்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் முன்னேற்றம் அடைந்த மாதிரி கிடையாது. எங்களோட உதவிகள் மூலமாக திமுக நிறைய வெற்றிகளை பெற்றுக்கொண்டு இருக்கு. ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை. காங்கிரஸோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கவில்லை. ஸோ காங்கிரஸோட வாக்கு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும். ஸோ எங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும். ஏன்னா அதிமுக பிஜேபிக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ நாங்களும் நேஷனல் பார்ட்டி தான். ஸோ அதனால திமுகவும் எங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு திமுக நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, என்ன ஆனாலும் காங்கிரஸுக்கு அதிகமான சீட் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நாங்கள் அதிகமான சீட்டு கொடுக்கும்போது உங்களோட கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, அதுக்கப்புறம் பாமக கூட்டணியில் இணைகிற மாதிரி இருக்கு. இவங்களாம் அதிகமான சீட் கேட்பாங்க. அப்படி அதிகமான சீட் கொடுக்கும்போது எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி ஆட்சியாக போயிடும். அப்போ எதிர்கட்சிகள் பல கேள்விகள் எங்களை பார்த்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஸோ மெஜாரிட்டி ஆட்சியில் தான் மெஜாரிட்டியான சீட்டில் தான் திமுக நிற்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு அதிகமான சீட் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்து ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்கும். இப்போ காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் தலைமையில் ஒரு பயங்கரமான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாம் திமுகவோட மீண்டும் கூட்டணிக்கு போனால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 தொகுதிகள் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் தமிழகத்தில் திமுக வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் காங்கிரஸோட வளர்ச்சி மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும். அதே இந்த சைடு அதிமுக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி அதிகமான தொகுதிகள் வாங்கி தோத்தாலும் ஜெயிச்சாலும் பிஜேபியோட வளர்ச்சி அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். ஸோ காங்கிரஸுக்கு என்ன வளர்ச்சி? அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு போனால் கண்டிப்பாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் போது காங்கிரஸ் வளரும். ஸோ காங்கிரஸ் தமிழகத்தில் வளர்ந்தால் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி ஒரு காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம அமல்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவு காங்கிரஸ் நிர்வாகிகள் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பீகார் எலெக்ஷன் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அந்த எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறமா ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட நாம் எல்லாம் தமிழக மாநில நிர்வாகிகள் ஒன்றாக சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஸோ இதுக்கான அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு என்னென்ன ப்ளஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க தமிழக மாவட்ட நிர்வாகிகள், காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட தாக்குதல் தமிழக வெற்றி கழகத்துக்கு கம்மியாக இருக்கும். ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்குமே ஒரு கட்சி கூட்டணிக்கு வரலன்னா ஸோ அவங்க மேலே இடி ரைடு, அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நிறைய ரைடு நடத்தி அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணி பெரிய ப்ரெஷர் கொடுத்து கூட்டணிக்கு இழுத்துருவாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், செயலாளர்கள் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து இழுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அப்ப காங்கிரஸோட சப்போர்ட்டோட தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்ட்ராங்கா சந்திக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப நடக்க போகிறது. நீங்க சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட கூட்டணி வைப்பது அது எந்த அளவுக்கு பலமா இருக்கும், எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எந்த மாதிரி எல்லா விஷயம் தக்கதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிட்டது. நேற்று இரவு தான் இதுக்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு.
டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது, இப்போ திமுகவோட கூட்டணி கணக்குகள் எல்லாமே வந்து ஒன்றா மைனஸ் ஆகும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. திமுகவோட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி கிட்டத்தட்ட வந்து விஜய் கூட கூட்டணி வருவதற்கான 90% வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது தொடர்ந்து திமுக கிட்ட வந்து எங்களுக்கு இன்னும் வந்து அதிகமான தொகுதிகள் வந்து வேண்டும். ஸோ தமிழகத்தில் வந்து இத்தனை வருஷம் வந்து திமுகவோட கூட்டணியை நாங்கள் வைத்து கொண்டு இருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் முன்னேற்றம் அடைந்த மாதிரி கிடையாது. எங்களோட உதவிகள் மூலமாக திமுக வந்து நிறைய வெற்றிகளை வந்து பெற்றுக்கொண்டு இருக்கு. ஆனால் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறவில்லை. காங்கிரஸோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கவில்லை. ஸோ காங்கிரஸோட வாக்கு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து போட்டியிட வேண்டும். ஸோ வந்து எங்களுக்கு வந்து 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து வேண்டும். ஏன்னா வந்து அதிமுக வந்து பிஜேபிக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நாங்களும் நேஷனல் பார்ட்டி தான். ஸோ அதனால் திமுகவும் எங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட வந்து காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு திமுக நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, என்ன ஆனாலும் காங்கிரஸுக்கு அதிகமான சீட் வந்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு நாங்கள் அதிகமான சீட்டு கொடுக்கும்போது உங்களோட கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, அதுக்கப்புறம் பாமக கூட்டணியில் வந்து இணைகிற மாதிரி வந்து இருக்கு. இவங்களாம் வந்து அதிகமான சீட் வந்து கேட்பாங்க. அப்படி அதிகமான சீட் வந்து கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி ஆட்சியாக வந்து போயிடும். அப்போ வந்து எதிர்கட்சிகள் பல கேள்விகள் வந்து எங்களை பார்த்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஸோ மெஜாரிட்டி ஆட்சியில் தான் வந்து மெஜாரிட்டியான சீட்டில் தான் திமுக வந்து நிற்கணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதிகமான சீட் வந்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்து ஒரு 3 வாரத்துக்கு மேலே வந்து இருக்கும். இப்போ வந்து காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் தலைமையில் ஒரு பயங்கரமான ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நாம் வந்து திமுகவோட மீண்டும் வந்து கூட்டணிக்கு வந்து போனால் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 தொகுதிகள் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து தமிழகத்தில் திமுக வந்து வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் காங்கிரஸோட வளர்ச்சி மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும். அதே இந்த சைடு வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி அதிகமான தொகுதிகள் வாங்கி தோத்தாலும் ஜெயிச்சாலும் பிஜேபியோட வளர்ச்சி வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். ஸோ காங்கிரஸுக்கு என்ன வளர்ச்சி? அதனால் வந்து நாம் என்ன பண்ணணும்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வந்து போனால் கண்டிப்பாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் போது காங்கிரஸ் வந்து வளரும். ஸோ காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் வந்து வளர்ந்தால் மீண்டும் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து ஒரு காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம வந்து அமல்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவு வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளெல்லாம் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து நம்ம ராகுல் காந்தி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தலாம். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகார் எலெக்ஷன் வந்து ரொம்ப பிஸியாக வந்து இருக்காங்க. அந்த எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறமா ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட நாம் எல்லாம் தமிழக மாநில நிர்வாகிகள் ஒன்றாக சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஸோ இதுக்கான அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு என்னென்ன ப்ளஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்திருக்காங்க தமிழக மாவட்ட நிர்வாகிகள், காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட தாக்குதல் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கம்மியாக இருக்கும். ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்குமே ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்து வரலன்னா ஸோ அவங்க மேலே வந்து இடி ரைடு, அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நிறைய ரைடு வந்து நடத்தி அவங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணி பெரிய ப்ரெஷர் கொடுத்து கூட்டணிக்கு வந்து இழுத்துருவாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், செயலாளர்கள் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து இழுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்து அப்ப வந்து காங்கிரஸோட சப்போர்ட்டோட தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்ட்ராங்கா வந்து சந்திக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப நடக்க போகிறது. நீங்க சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட கூட்டணி வைப்பது அது வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்கும், எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எந்த மாதிரி எல்லா விஷயம் தக்கதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.